காவிரி பிரச்சனை, வறட்சி, இலங்கை தமிழர் விவகாரம், கடும் மழை வெள்ளம் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் நடிகர்களின் கைகளை எதிர்பார்ப்பதே மக்களின் மனநிலையாகிவிட்டது. நடிகர்கள் என்ன கொடுத்தார்கள், என்ன செய்தார்கள், உங்கள் தலைவர் என்ன செய்தார், என் தலைவரை பாத்தியா, கொட்டி கொடுத்தார் என்றெல்லாம் வரிந்து கட்டிக்கொண்டு வாதம் செய்வது ரசிகர்களின் வேலையாகிவிட்டது. சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களை புரட்டி போட்ட மழை வெள்ளத்திற்கு நிவாரண நிதியாக முதலில் நடிகர்கள் யாரும் எதுவும் தராமல் இருந்தனர். அப்போது தான் திரையுலகைச் சேர்ந்த சிலரே மக்களால் சம்பாதிக்கும் நாம் அவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாமா என பேச ஆரம்பித்தனர். சில தினங்களில் நடிகர் சங்க நிர்வாகிகளான கார்த்திக், விஷால் உள்ளிட்டோர் நிவாரண நிதி அளிப்பு படலத்தை ஆரம்பித்து வைத்தனர். சில நடிகர்கள் அதனை அடுத்து நிவாரணத் தொகையை வழங்கினர். நடிகர் ரஜினிகாந்த் தன் பங்கிற்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கினார். டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது சென்னையை பெரும் வெள்ளம் தாக்குவதற்கு முன்பு. அதன் பிறகு ஆள் சத்தத்தையே காணவில்லை. இவருக்கு தான் நாட்டிலேயே மிகப்பெரிய ரசிகர் மன்றம் உள்ளதாம். அவர்கள் இந்த வெள்ள நிவாரணம் எதிலும் ஈடுபட்டதாக தகவலே இல்லை. தலைவர் மாதிரி அவர்களும் அமைதியாகிவிட்டனர். அதன் பிறகு இந்த நடிகர் அவ்வளவு தந்தார், அந்த நடிகர் இவ்வளவு தந்தார் என்று அளந்து விட்டார்கள் அவரவர் ரசிகர்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் புண்ணியத்தால் வழங்காத பணமெல்லாம் நிவாரண நிதியாக குவிந்துள்ளதுதான் சோகம். நடிகர் விஜய் ரூபாய் 5 கோடியுடன் காத்திருக்கின்றார். தன் கல்யாண மண்டபங்களை எல்லாம் மக்களுக்கு திறந்து விட்டார் என்றெல்லாம் தகவல் பரப்பினர். விசாரித்ததில் அவர் எந்த நிதியும் தரவில்லை, மண்டபங்களையும் திறக்கவில்லை என தெரிய வந்தது. அதுவும் அந்த தேதிகளில் அந்த மண்டபங்களில் திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தன. அடுத்து அஜித் ரூபாய் 60 லட்சம் அள்ளி கொடுத்தார். தன் வீட்டை கூட மக்களுக்காக திறந்து வைத்தார் என்று ரெக்கை கட்டி பறந்தது இன்னொரு செய்தி. ஆனால் அவரும் அப்படி எதுவும் தரவில்லையாம். பெருமழை நாளன்று அவர் வீடு பூட்டப்பட்டிருந்ததாம். கமல் எந்த நிதியும் வழங்கவில்லை. அதற்கு மாறாக அரசை கேள்வி கேட்டு முதல்வரின் கடும் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார். இப்படி வழங்காத நிதிக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இதற்கு முதல் காரணம் அந்தந்த நடிகர்களின் ரசிகர்கள்தான். இந்த பொய்யான தகவல்களை நம்பிக்கொண்டு இவரே இவ்வளவு கொடுத்து விட்டார், அவர் ஏன் கொடுக்கவில்லை என்று இணையதளத்தில் சண்டை வேறு.